வந்து பார்த்தப்பா நான் 3 பேரும் அப்படியே கருவி. நான் இன்னமும் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா. நான் உயிரோட இருக்க மாட்டேன். எல்லாரும் காப்பாற்ற அது உயிர் விட்டுடுச்சு. 2 பேருமே பார்க்கவே கஷ்டம். கேஸ் சிலிண்டர் விபத்தில் 3 பேர் பலியாகி இருக்கின்றனர். விபத்து பலி எண்ணிக்கையானது 3ஆக உயர பெற்றிருக்கிறது. ஐயா அதுக்கு யாருமே ஆதரவு இல்லை ஐயா. அவ புருஷனும் கையை விட்டுட்டு போட்டான்ப்பா. என்னப்பா செய்வேன், என்னப்பா செய்வேன்? என்னால சத்து இல்லையப்பா. என் பிள்ளைய கவுந்து பண்ண முடியாதப்பா என்னால. எப்பா நான் படுத்திருந்தேன்ப்பா, அது உள்ள எப்படி நடந்ததோ தெரியலப்பா. நான் வெளியில வந்தேன்ப்பா. நான் வெளியில வர பார்த்து என் பேரன், ஐயா வெளியில வராதிங்க ஐயா, கொஞ்ச நாள் உள்ளே இருங்கன்னு கதவை எடுத்து லாக் பண்ணி எடுத்துப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்ப்பா நான் 3 பேரும் அப்படியே கருவி நின்னாங்க ஐயா. என் பிள்ளைகளுக்கு ஆதரவு இல்லை ஐயா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேங்க ஐயா? ஒரு பிள்ளையோடு வந்தப்பா தாய் வீட்டுக்கு அவனை விட்டுட்டு அவளுக்கு சொல்லணும், இந்த பொண்ணுக்கு சொல்லணும். நான் என்னப்பா செய்வேன்? நான் வேற அது ஒன்று அழகில் இருக்கலான்னு நான் வந்தேன்ப்பா. எனக்கு இந்த கதி விட்டுட்டுதான்ப்பா. எனக்கு என்னப்பா செய்வேன் நான்? அவங்க எப்படி தான் அங்கே கருவிச்சின்னு தெரியாதுப்பா. 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்கப்பா. 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்கப்பா. 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்கப்பா. நான் வந்து பார்க்கும்போது ஏதாவது உதவி செய்யுங்கப்பா. அவள் வேற அப்படியா இல்லாத அம்மாவை நம்பி வந்தா. அம்மாட்ட சொன்னேன், அம்மா என்ன கடைசி வரைக்கும் காவந்து பண்ணு, நான் தப்பு செஞ்சுட்டு போனேன், திரும்பி வந்துட்டேன், நீ வேணான்னு சொன்னா நான் போய் செத்துடுறோம்மாண்ணா. நான் பார்த்துக்கிறேன் டி உன் பிள்ளையும் ஒன்றையன்னு சொன்னேன். என்னையும் ஆக்கிட்டு வந்தாப்பா. நான் போன உனக்கு சோறு போட்டு நான் உன்னை வச்சுக்கிறோம்மா, நீ என்ன பார்த்துக்கம்மா, நீனு நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, விட்டுற மாட்டோம்மான்னு என் பொண்ணு தான்ப்பா அழைச்சிட்டு வந்து என்னை வச்சுக்கிட்டாப்பா. எனக்கு யாருமே இல்லைப்பா. ஏதாவது உதவி செய்யுங்கப்பா. அந்த பொண்ணுக்கு செய்யுங்க ஐயா. எனக்கு கூட வேணாம். நான் இன்னமும் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா. நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு பார்த்து அந்த பேத்திக்கு செய்யுங்க ஐயா. அந்த பிள்ளைகளுக்கு 2 பேத்திக்கும் அந்த பிள்ளை வளர்றான் பாரு. அவனும் அப்பா இல்லாத பிள்ளைப்பா. செத்த உதவி செய்யுங்க ஐயா. அதுதாம்மா எனக்கு வேணும் ஐயா. எனக்கு ஒன்றுமே வேணாம். ராசாங்களா நல்ல ராஜா, எல்லா ராஜாவும் செஞ்சு நல்லபடியாக ஆக்குங்க ஐயா. அந்த பொண்ணை பாருங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யுங்க ஐயா. பக்கத்தில் தானேப்பா இருக்கோம். நானும் ஒரு தங்கச்சி தான்ப்பா. நானும் சத்தம் போட்டு நான் ஆம்புலன்ஸுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் வந்தோம். அந்த தங்கச்சி அந்த புள்ளிகளுக்கு யாரும் கிடைக்காதுங்க. எப்படி தான் சிலிண்டர் அதை எல்லாரையும் காப்பாற்ற அது உயிர் விட்டுடுச்சு. 2 பேருமே அவங்க சிலிண்டர் நம்பிக்கை. அவங்க புருஷன் பண்ணாட்டி ஒரு பொண்ணு வாழாமல் இருக்குது. அவங்க மருமாவும் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு போவாருங்க. பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப அவரும் படுத்துருக்கிறாரு. இங்கேமா சத்தம் கேட்குன்னு அவரும் போயிருக்கிறாரு. இவங்களை காப்பாற்ற எங்கள் அத்தானே போயிருக்காரு. டீ போட போனாங்க. கேஸ் அமுத்தி பார்த்து லீக் ஆகி கையெல்லாம் வெந்து போய் பார்க்கவே கஷ்டம். எப்போ சரஸ்வதி மருமக டீ கேட்டிருக்காரு. போட்டதுக்காக போயிருக்காங்க. இந்த சிலிண்டரு காலி ஆகிடுச்சு. திருப்பி புது சிலிண்டரு மாற்றிருக்காங்க. மாற்றினதுக்கப்புறம் ஒரு மாதிரி சவுண்டு வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அதில் அந்த பித்தளை கலர் நாப்பு இருக்குன்னா அது வந்து லூஸாக வந்து சுற்றி இருக்கு. அது தெரியாமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்ததில் பக்கத்து வீட்டுக்கு ஃபயர் ஆகிடுமேட்டு அந்த கதவையும் சாத்திட்டாங்க. இவங்க மைண்டு ஃபுல்லாக எல்லாரையும் கவுந்து பண்ணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ ஃபுல்லாக 3 பேருமே அந்த ஃபயரோடய சேர்ந்து அதை அமுக்கியிருக்காங்க. அதனால கைக்கு எல்லாம் மூஞ்சில் அடிச்சுட்டு பின்னாடி ஒரு காயம் கூட இல்லை அவங்களுக்கு. அந்த சிலிண்டரு டேமேஜ் சிலிண்டரை போட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டில். அது தெரியாமல் இவங்க இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு 15 நிமிஷம் தான், ரொம்பலாம் டைம் எடுக்கலை. ஒரு 15 நிமிஷம் தாங்க. 2 பொண்ணு தான். அந்த மருமகனும் இறந்து போயிட்டாங்க. 2வது பொண்ணும் டிவோர்ஸ் ஆகியிருக்கு. அந்த 2 பொண்ணுங்களோட நிலைமை தாங்க ரொம்ப மோசமாக இருக்கு. அக்கா போயிடுச்சு, அத்தான் போயிட்டாங்க, மருமகனும் போயிட்டாங்க. எல்லாமே இந்த சிலிண்டர் காரங்களோட பண்ண வேலை தான் அது. அந்த பித்தளை கலரில் இருக்குன்னா அது வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது டேமேஜ், ஃபுல்லாக டேமேஜ். அது தெரியாமல் போட்டு போயிட்டாங்க. எங்கள் அக்கா இங்கே உள்ள எல்லா ஏரியாக்காரங்களுக்கும் இந்த ஹவுஸ் ஓனருக்கும் அதுதான் போய் சிலிண்டர் மாட்டி கொடுக்கும். அது ரொம்ப ஒரு போல்டான பொண்ணு தாங்க அது முடிஞ்ச வரைக்கும் அது மைண்டு ஃபுல்லாக எங்கேயும் ஃபயர் ஆகாமல் அதோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து அதை அமுக்கிடுச்சு. அது அந்த போலீஸ்காரங்களே பார்த்துட்டு பாராட்டியிருக்காங்க. அது
எப்படி இதை வந்து அமைக்கி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மட்டும் அது உயிரை காந்து பண்ணிக்க வெளில ஓடியாந்துச்சு அந்த ஃபுல்லாக ஃபயர் ஆகிருக்கும். அது உயிரை கொடுத்து காந்து பண்ணியிருக்கு எல்லாரையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.